வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிய நாடுகளுக்கு இடையிலான தொடர்பாடல் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் தொடர்பிலான மாநாட்டில் ஜனாதிபதி பங்கேற்பு. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 67வது சர்வதேச சுகாதார மாநாட்டில் உப தலைவர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்ட சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன நாடு திரும்பியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் புகலிடம் கோரி படகு மூலம் பயணித்தவர்கள் இத்தாலி கடற்பரப்பில் மீட்கப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆசிய நாடுகளுக்கு இடையிலான தொடர்பாடல் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் தொடர்பிலான 4வது மாநாட்டில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று பங்கு பெற்றவுள்ளார். ஆசிய நாடுகளுக்கு இடையிலான தொடர்பாடல் மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் செயற்பாடுகள் தொடர்பான மாநாடு சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெறுகின்றது. சீன ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று விசேட சந்திப்பு நடைபெற்றது. இந்த விசேட சந்திப்பு ஷாங்காய் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது ஆப்கானிஸ்தான் ஜனாதிபதி ஹமீத் கர்சாய், ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் இந்தோனேசிய ஜனாதிபதி சுசிலோ பேம்பேக் யூதியானு ஆகிய அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பேங் கி மூனும் கலந்து கொண்டிருந்தார். ஷாங்காய் மாநாட்டு மண்டபத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வரவேற்றார். சீன ஜனாதிபதியால் அரசு தலைவர்களுக்கு விருந்துபசாரம் வழங்கப்பட்டதுடன் கலாச்சார நிகழ்வுகளும் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. கொழும்பு பம்பலப்பிட்டியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரே தூக்கில் தொங்கிய நிலையில் நேற்றிரவு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். சடலமாக மீட்கப்பட்டவரின் மரணத்துக்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். சடலம் மீதான நீதவான் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சடலமாக மீட்கப்பட்டவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளாரா அல்லது இது ஒரு கொலையா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இன்று இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாளைய தினம் கல்வி செயற்பாடுகள் வழமை போல் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 67வது சர்வதேச சுகாதார மாநாட்டின் உப தலைவர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்ட சுகாதார அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன நாடு திரும்பியுள்ளார். அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவை வரவேற்பதற்காக சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சிறந்த சேவைக்கு கிடைத்த கௌரவம் நாடுகளின் சுகாதாரத்துறை தொடர்பில் ஆராய்ந்து அதன் பின்னர் இந்த பதவி வழங்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் தெரிவு செய்யப்பட்டுள்ளேன் என்பது தொடர்பில் நம்பிக்கை கொள்கின்றேன். உண்மையில் எமது நாடு தொடர்பாக இருக்கின்ற கௌரவம் வரவேற்பு தொடர்பில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது நாட்டில் சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற உயர்நிலையை மென்மேலும் வளர்ச்சியடை செய்ய வேண்டும். அதேபோல் சிறந்த சேவையை எமது மக்களுக்கு வழங்க வேண்டும். அதுதான் அனைவருக்கும் சிறந்த பிரதிபலனாகும். பசுமையான இலங்கையை உருவாக்கும் திட்டத்தை விரைவில் அமைக்க வேண்டும் என சுற்றாடல் மற்றும் மீள் புதுப்பித்தல் சக்தி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவிக்கின்றார். நேற்று நடைபெற்ற மாநாடு ஒன்றிலேயே அமைச்சர் இதனை கூறினார். காலநிலை மாற்றம் குறித்த 2014ஆம் ஆண்டுக்கான சர்வதேச நிபுணர்களின் அறிக்கை மற்றும் மீள் புதுப்பித்தல் சக்தியின் முக்கியத்துவம் தொடர்பான இந்த மாநாட்டை சுற்றாடல் மற்றும் மீள் புதுப்பித்தல் சக்தி அமைச்சு ஏற்பாடு செய்திருந்தது. 2020ஆம் ஆண்டு மொத்த உற்பத்தியில் 20% மீள் புதுப்பித்தல் சக்தியாகவே அமைய வேண்டும். அந்த இலக்கை நோக்கி செல்வது பாரிய சவாலாகும்.
இது நமது அமைச்சுக்கு உரித்துடைய போதிலும் வேறொரு அமைச்சு இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். அதனால் இந்த பிரச்சனையை முதலில் தீர்க்க வேண்டும். மீள் புதுப்பித்தல் சக்தி திட்டத்தை தனியாக அமைக்க முடியாது. ஒரு நாடு மாத்திரமல்ல, இன்று முழு உலகமே அதனுடன் தொடர்பு பட்டுள்ளது. 2030 ஆண்டளவில் மின்சாரத்தை வழங்கக்கூடிய எனது திட்டத்தை நான் அமைத்துள்ளேன். நிலக்கரியை பயன்படுத்தி 66% மின்சக்தியை உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த திட்டத்திற்கு எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு தேவை என தெரியவில்லை. அத்துடன் எத்தனை வருடங்களுக்கு நிலக்கரி தேவைப்படும் என தெரியவில்லை. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் உடனடியாக பெற்றுக்கொள்வது உண்மை. அதன் பின்னர் நாம் இதை நோக்கி செல்கின்றோம். பசுமையான இலங்கையை நோக்கி செல்லும் திட்டத்தை நாம் தயார்படுத்த வேண்டும். சிறைச்சாலைகள் திணைக்களத்திற்கு 67 புதிய சிறைச்சாலை அதிகாரிகளை இணைத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திணைக்களத்தினால் அண்மையில் நடத்தப்பட்ட தகுதிக்கான் பரீட்சையில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் அதிகாரிகள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் சிறைச்சாலைகளின் வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான பரீட்சையில் சித்தி அடையாதவர்களால் பரீட்சையில் மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார். ஹபரண புலனறுவை பிரதான வீதியில் 42வது கிலோமீட்டர் மைல் கல்லுக்கு அண்மையில் முச்சக்கர வண்டி மீது யானை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. புலனறுவையிலிருந்து ஹபரனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியே இவ்வாறு யானையின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் புலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கம்பகா மற்றும் கடவத்தை பகுதியைச் சேர்ந்தவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராமத்துக்கு விளையாட்டு வேலை திட்டத்தின் 24வது கட்டம் தொடர்பான தகவல்கள் அடுத்து. திருகோணமலை ஸ்ரீ கோணேஸ்வர ஐக்கிய கல்லூரியின் மைதானம். இந்த மைதானத்தில் தான் நாளைய தினம் பயிற்றுவிப்பு மற்றும் செயற்திட்டம் நடைபெற உள்ளது. இந்த செயற்திட்டத்தில் முன்னாள் அணித்தலைவர் அர்ஜுன ரணதுங்க உள்ளிட்ட முக்கிய பலரும் கலந்து கொண்டு இவர்களுக்கு பயிற்சிகளை வழங்க உள்ளனர். கிராமிய மட்டத்தில் திறமையுள்ள வீர வீராங்கனைகளை தேசிய மற்றும் சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்துவதே கிராமத்துக்கு விளையாட்டின் பிரதான நோக்கமாகும். முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் தலைவர் அர்ஜுன ரணதுங்க, முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் சஞ்சீவ ரணதுங்க மற்றும் கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் திஸ்ஸ சில்வா ஆகியோரினால் இங்கு கிரிக்கெட் பயிற்சி முகாம் நடத்தப்பட உள்ளது. விளையாட்டுத்துறை சார்ந்த ஊடக கற்கை தொடர்பிலும் இந்த பயிற்சி முகாமில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. நாளை காலை எங்களுடைய மாவட்டத்திற்கு இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க அவர்கள் இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கும் முகமாக திருவண்ணாமலை கிரிக்கெட் சங்கத்தினால் அழைக்கப்பட்டு இந்த எங்களுடைய பாடசாலை மைதானத்தில் வரையிருக்கின்றனர். விளையாட்டுத்துறை வீரர்களும் ஆகிய உங்களை திருவண்ணாமலை கிரிக்கெட் சங்கத்தின் சார்பில் மிக அன்பாக இந்த பயிற்சி மாவட்ட கலந்து கொள்வாக அன்பாக அழைக்கின்றோம். திருகோணமலை மாவட்ட கிரிக்கெட் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த வேலை திட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.